குட் மார்னிங் சகா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சக்கரை வந்து ஹோல்சேலாக வாங்குறோம். சக்கரை வந்து 50 கிலோ வந்து மூட்டையாக எடுப்போம். அந்த 50 கிலோ மூட்டையை வந்து நம்ம 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கேட்குறவங்களாம் லூஸில் விற்க போகிறோம். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வர்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சக்கரை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ரேட்டில் இருக்கும். நேற்று நான் வாங்கின சக்கரையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2100 50 கிலோ மூட்டை. அதை நம்ம வந்து எவ்வளோக்கு விற்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூட்டை தான் வந்து 50 கிலோ மூட்டை. 2100 போட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சர்க்கரையோட ரேட் வந்து 2180, 2200 வரைக்கும் கூட போயிருக்கு. அந்தந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். நான் வாங்கிட்டு வந்த சர்க்கரை நல்லா தான் இருக்குது. நான் ரேட்டு கம்மியாக இருக்குது, குவாலிட்டியில் வந்து கை வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது சர்க்கரை. நேற்று நான் வாங்கின சர்க்கரையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 50 கிலோ மூட்டை வாங்கியிருக்கேன். இப்போ இதை நம்ம சேல் பண்ணுறப்போ எவ்வளோ ரேட்டு விற்கிறோன்னு பார்க்கலாமா? 2100 பார்த்தீங்கன்னா 50 கிலோவுக்கு 42 கிலோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 விற்போம். ஸோ 8 வந்து மார்ஜின் வரும். இதே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 2180 வரும், 2200 மூட்டை வரும். அப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2180க்கு 43 காசு 1 கிலோ அவங்களே போடுவாங்க. அதே மாதிரி 44 வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டில் வந்துடும். ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 6 அந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு கவர் யூஸ் பண்ணுவோம். நம்ம கவரில் வந்து சர்க்கரையை பேக் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ 2 கிலோ சர்க்கரையை வந்து நம்ம வந்து 98 போடலாம். இதே 1 கேஜினா 50 ருபீஸும், ½ கேஜி வந்து 25 ருபீஸும் போடலாம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 கேஜியில் வந்து 8 கிடைக்குது. இதே 2 கேஜாக போடும்போது அதில் ₹1 லெஸ் ஆகி தான் கிடைக்கும். நான் எதுக்காக வந்து ₹1 2 கம்மி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அதிகமாக வாங்கும்போது நம்ம வந்து அதை கம்மி பண்ணி கொடுக்கலாம். நமக்கு வேலை வந்து மிச்சமாகுது. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேக்கை வந்து நம்ம வாட்டி வேலை செய்யணும், அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு, அதுக்கு வெயிட் போகிறதுக்குன்ட்டு. ஸோ இந்த வேலை மிச்சமாகறதுனால அதில் ரேட்டில் வந்து நம்ம காம்பன்சேஷன் பண்ணலாம். 5 கிலோ சர்க்கரை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிலோக்கு ₹2 கம்மி பண்ணி கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இப்போ 5 கிலோ வாங்குறவங்களுக்கு ₹10 குறையுதுன்றதுனால நம்ம கடைக்கு தேடி வருவாங்க. ஹோல்சேலாக வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ₹44 ₹46 தான் போடுவாங்க. அதனால நம்ம வந்து 5 கிலோன்றப்போ நம்ம ₹2 கம்மி பண்ணுறதுல தப்பு. பொதுவாக சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் 10% தான் நம்ம மார்ஜின் வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம மார்ஜின் வைக்கணும்னு நினச்சோன்னா ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா ₹44 ₹46 இந்த ரேஞ்சுக்கெலாம் விற்கிறதுனால மக்கள் வந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ நமக்கு கஸ்டமர் வரணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையில் மார்ஜின் 10% மேலே வைக்காதீங்க.